أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்களை எல்லோரையும் அல்லாஹ் தாலா முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். முதல் நாம் அதுக்கு அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இஸ்லாத்துடைய நிஅமத் ஈடு செய்ய முடியாத நிஅமத். ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கிறன்றதே பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத் அது. அதே நேரத்தில் நாங்கள் முஸ்லீமாக மரணிக்கணும் என்றதுக்கான அல்லாஹ் இடத்துல துவா செய்துக்கணும். அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாத்திலே மன்னிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லாஹ் தாலா தருவானா. அடுத்ததாக அல்லாஹ் தாலா எங்களை படைத்த நோக்கம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் இந்த உலகத்தில் ஏதோ கண்டோம், வாழ்ந்தோம், இருந்தோம் என்று போகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா எங்களை படைக்கலை. அல்லாஹ் தாலா படைத்த நோக்கம் அல்லாஹ் தாலா சூரத்து ஸாரியாத்தில் கூறி காட்டுகின்றான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின்களையும் மனிதர்களையும் நாம் படைத்தது என்னை வணங்குவதற்காக வேண்டி மாத்திரம்தான் என்பதை அல்லாஹ் தாலா கூறுகின்றான். அப்போ அல்லாஹ் தாலா எங்களை படைத்த நோக்கம் நாம் அவனை வணங்க வேண்டும் என்றது தான். அவனை வணங்குவதற்கு அல்லாஹ் தாலா வெகுமதியாக அதுக்கு தரக்கூடிய கிஃப்ட் எங்களுக்கு அல்லாஹ் தாலா முதலாவது அவனுடைய திருப்தி, அவனுடைய ரிதுவான், அடுத்ததாக ஜன்னத், சொர்க்கம். எனவே அது ரெண்டே அடைவதற்குரிய ஒரு தலமாகத்தான் அல்லாஹ் தாலா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை அமைச்சிருக்கிறது. இதில் எங்களுக்கு அல்லாஹ் தாலா பல கடமைகளை அல்லாஹ் தாலா எங்களுக்கு வைத்திருக்கின்றான். இந்த கடமைகளுக்கு தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் செல்லக்கூடிய பேர் இபாதத். இபாதத்துக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் தமிழில்? வணக்கம். இபாதத் என்று சொல்றது நாங்கள் அந்த ஒட்டுமொத்த அந்த பேருக்கு தான் சொல்கிறோம். அடுத்த இபாதத் வணக்கம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு பெரும்பாலும் நாங்கள் தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது போன்ற சதகா கலிபிடி தான் நாங்கள் சொல்கிறோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர் வணக்கம் என்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க, அதாவது வரைவிலக்கணம் என்று சொல்கிறாங்க. வணக்கம் என்றால் என்ன? வணக்கம் என்றால் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லிமா யுஹிப்புஹுல்லாஹு வ யர்தாஹு மினல் அக்வாலி வல் அமாலி அல்-ஸாஹிரத்தி வல் பாத்தினா. அதாவது அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய, அவன் பொறிந்து கொள்ளக்கூடிய எங்களுடைய சொல் செயல்கள், நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதே மாதிரி எங்களுடைய செயல்கள், நாங்கள் தொழுகிறது, அதே மாதிரி ஒருத்தர் கொடுக்கறது, எடுக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாத்துலேயும் அதுவும் இரண்டு ஒன்று என்னென்னு சொன்னால் எங்களுடைய வெளிப்படையானவைகள், அடுத்த அந்தரங்கமானவைகள். வெளிப்படையான சொன்னால் நாங்கள் எங்களோட அந்தரங்கமான எங்களோட உள்ளத்தால் நாங்கள் நினைக்கிறது, எங்களோட ஈமான், அதே மாதிரி நல்லெண்ணம் வைக்கிறது, அதே மாதிரி அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறது, அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கிறது, யகீன், இது மாதிரி எல்லாம் எங்களோட உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட அமல்கள். அதெல்லாமல் எங்களோட தொழுக, நோன்பு, ஜகாத் இதெல்லாம் எங்களோட வெளிப்படையான அமல்கள். எனவே இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த ஒரு நல்ல அமலுக்குரிய பேர் தான் இபாதத் என்பது. வணக்கம் என்றால் ஒட்டுமொத்த ஒரு நல்ல அமலுக்குரிய பேருக்கு தான் சொல்றது வணக்கம் என்று சொல்லி. அப்ப இந்த வணக்கத்தை அல்லாஹு தாலா ஒரே தராதரத்துல வைக்கல. இந்த வணக்கங்கள் அல்லாஹ் தாலா வைக்கல. அல்லாஹ் தாலா மனிதர்கள் எப்படி விதவிதமா அல்லாஹ் தாலா படைத்திருக்கின்றானோ, விதவிதமான நிலைமைகள்ல, விதவிதமான சூழ்நிலைகள்ல மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ, அதே போன்று வணக்கங்களையும் அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தாலா ஏற்றுமாறி வைத்திருக்கின்றான். எனவே இந்த வணக்கங்களின் மூலமாக எல்லோரும் சொர்க்கம் போகலாம். அதனால தான் அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை, ஜன்னத்துக்கு போகக்கூடிய வழிகள் நிறைய இருக்குது. நிறைய சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல்கள் நிறைய வச்சிருக்கிறான் அல்லாஹ் தாலா. அந்த எந்த வழியால சரி எல்லோருக்கும் சொர்க்கம் போகக்கூடிய வழியை அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான். யாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு அது உதாரணமாக பணக்காரர்கள் ஜகாத் இருக்குது, அப்போ அவங்களும் மட்டும்தானே ஜகாத் கொடுத்தால், நல்ல அமல்ல செய்ய சதகாக்கள் கொடுத்தால் அவருக்கு மட்டும்தான் சொர்க்கம் போகும்னு சொன்னா இல்லை. ஏழைகளுக்கு போகக்கூடிய வழியும் அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான். நோயாளிக்கு போகக்கூடிய வழியும் வைத்திருக்கிறான். ஆரோக்கியமாய் கூட போறதுக்கும் வழியை வைத்திருக்கிறான். சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், எந்த சூழ்நிலையில எந்த நாட்டுல எப்படி இருந்தாலும் எல்லோருக்கும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிகளை அவரவருக்கு இலகுவான வழியில போகலாம்ன்றதுக்கு இஸ்லாம் நிறைய வழிகள் எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த வழிகளோட சேர்த்து அல்லாஹ் தாலா
சில சில காலங்கள் அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான். அந்த காலங்கள்ல எங்களுக்கு அந்த அமல்கள் இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தாலா இன்னும் அதிகமான நன்மைகளை தரக்கூடியது வைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய பேரருள், அல்லாஹ்வுடைய கருணையால் அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு பருவ காலம் தான் இப்ப நாங்க இருக்கக்கூடிய காலம். நாங்க இருக்கிறது இப்ப எந்த மாசத்துல இருக்கிறோம்? துல் ஹிஜ்ஜாவுடைய மாசம், அப்படித்தானே? நாங்க துல் ஹஜ்ஜன்னு சொல்லக்கூடாதான். நாங்க எங்க தமிழ்ல சொல்லி சொல்லி பழகியாச்சு. துல் ஹஜ்ஜன்னு சொல்லி அரபியில நாங்க சொல்றோம் துல் ஹிஜ்ஜான்னு சொல்றோம், அல்லது துல் ஹஜ்ஜா. அப்ப துல் ஹஜ்ஜன்னு வாரல்லாம் சரி. அப்ப என்னன்னு சொன்னால், இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் இதனுடைய ஆரம்ப 10 நாட்களும் மிக சிறப்புக்குரிய நாட்கள். அதிலும் எங்களுக்கு தெரியும் துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் மிக சிறப்பான மாதம். இஸ்லாத்துல எல்லாம் எத்தனை மாதங்கள் இருக்குது? இஸ்லாத்துல எத்தனை மாதம் இருக்குது? 15 12, அப்படித்தானே? 12 மாதங்களுக்கு முதல் மாதம் என்ன? முஹர்ரம். கடைசி மாதம் என்ன? டிசம்பரா? இல்ல, துல் ஹிஜ்ஜா. கடைசி மாதம் துல் ஹிஜ்ஜா. இதுக்கு இடப்பட்டதான் எங்களுக்கு எல்லா மாதங்களும் இருக்கு, அப்படித்தானே? முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆஹிர், ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுஸ் சானியா, அங்கல ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா. இந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்களை அல்லாஹ் தாலா சிறப்புக்குரிய மாதங்களா வைத்திருக்கிறான், அப்படித்தானே? என்னென்ன மாதங்கள்? 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள். என்ன மாதங்கள்? படிக்கிற போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். 4 மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள். கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா? ரஜபா? ரஜப் உண்டு. நான் 4 தான் சொல்றேன். ரமதான். வேற? துல் ஹிஜ்ஜா. நாங்க இந்த மாசம் இருக்கிறனால டக்குன்னு போட்டு சொல்லிட்டாங்க. வேற? முஹர்ரம். வேற? 4 மாசம் சரி. சிறப்புக்குரிய 4 மாதங்களை யார் ஒழுங்கா சொல்றது? கை வச்சுங்க பார்க்கலாம். சிறப்புக்குரிய 4 மாதங்களை ஒழுங்கா சொல்லக்கூடியவங்க சொல்லுங்க. ரஜப், ஷஅபான், ரமதான், துல் ஹிஜ்ஜா. வேற? பதில் சரியா வரல. 4 மாதங்கள். ஆனா இது கேட்டது ஏன் தெரியுமா? ஒண்ணு தப்பா நினைச்சுக்கொள்வான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத அர்த்தம் அல்ல, எல்லாருக்கும் தெரியும். சில விஷயங்கள் நம்ம மறந்துருக்கு. சில விஷயங்கள் நாங்க உணர்ந்து கொள்ளணும். என்ன தெரியுமா? இஸ்லாத்துல சின்ன விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது, அதுதான் உண்மை. அதனால நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனம் எடுத்து இதுகளை நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். எத்தனையோ தடவை நீங்க இந்த பயான்கள்ல, குறிப்பா இந்த சீசன்ல பயான்கள்ல, அதே மாதிரி ரேடியோ ப்ரோக்ராம்கள் எல்லாம் அடிக்கடி இதெல்லாம் கேட்டிருக்கும். ஆனா கொஞ்சம் கேர்லெஸ், கவனம் இல்லை. அதனால நாங்க முஸ்லிம்கள் ரஜப், மாஷா அல்லாஹ், ஜஸாக்கில்லாஹ் ஹைரன். அப்ப என்ன 4 மாதங்கள். அந்த 4 மாதங்களை நாங்க என்ன செய்யணும் சொன்னா, இதுக்கு பொறவு சரி என்ன செய்யணும்? ஒரு சிலருக்கு அரபியில் இருக்கக்கூடிய 12 மாதங்களும் தெரியாது. அதை நாங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால அதே மாதிரி என்ன, எங்களுக்கு இந்த கண்ணியமான மாதங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா இது குர்ஆன்ல சொன்னது, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அதுல 4 மாதங்கள் வச்சு, அதுல 3 மாதங்கள் தொடராக வரும். 3 மாதங்கள் தொடராக வரும். அதுல முதலாவது துல் கஅதா, அடுத்தது துல் ஹிஜ்ஜா, அடுத்தது முஹர்ரம். ஒத்தப்படையா ஒன்று வரும் ரஜப். ஒத்தப்படையா வர்றது ரஜப். திருப்பி ஒருக்கா சரியா? துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். ரமதான் இதில் இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ரமதான் இதுல இல்லை. ரமதான் கண்ணியமான மாதம், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இந்த மாதங்கள்ல ரமதானுக்கு வேற சிறப்பு, நோம்போட சம்பந்தப்பட்டது. ரமதானுக்கு இந்த மாதங்களுக்குரிய கண்ணியம் எதால வாரன்னு சொன்னால், இந்த மாதங்கள்ல யுத்தம் செய்யக்கூடாது.
முஸ்லிம்களாக யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எதிரிகள் தாக்க வந்தா தாக்கலாம், அது வேற விஷயம். அப்ப என்னன்னு சொன்னால் அதனால தான் இந்த மாதங்கள் இந்த மாதங்கள் இஸ்லாத்துல இல்ல, ஜாஹிலியா காலத்திலையும் அந்த காஃபிர்கள், மக்கா காஃபிர்கள் இடத்துல கூட கண்ணியமா பார்க்கப்பட்ட மாதங்கள். அவங்க அந்த காலங்கள்ல கூட இந்த மாதங்கள்ல யுத்தம் செய்ய மாட்டாங்க. யாரும் கோத்திர சண்டை பிடிச்சு கொண்டினாங்க, அந்த இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்ப அதனால இஸ்லாமும் அதுல அடிப்படைகளை பேணி ஒரு சில திருத்தங்களையும் இஸ்லாம் கொண்டாந்தது. அப்ப என்னன்னு சொன்னா இந்த 4 மாதங்கள், இந்த 4 மாதங்கள்ல எங்களுக்கு ஒரு மாதம் முடிஞ்சாச்சு, துல்காதா முடிச்சு. இப்ப நாங்க துல்ஹிஜ்ஜாவுடைய இன்னைக்கு எத்தனை பேர் எழுதிக்கிறோம்? 2வது பிறை, ஸ்ரீலங்கா கணக்குப்படிக்கு 2வது பிறையில நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். சரி, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய சிறப்புகள் நிறைய. ஏன்னா இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் ஒன்று முதலாக கண்ணியத்துக்குரிய மாதங்கள்ல இருக்கிறது. அடுத்தது என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய அடிப்படை கடமைகள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாதம் இஸ்லாத்தை எங்களுக்கு. அதை நாங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீத்ல இருக்கிறோம். தௌஹீத் என்ன விரலாட்டுறதா, நெஞ்சி மேல தக்பீர் கட்டுறதா, தொப்பி இல்லாம தொழுகிறதா, வேற்றக்கா தொழுதா, அதான் தௌஹீத். இதெல்லாம் மார்க்க சட்டங்கள். தௌஹீத் என்றது நாங்க அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்கணும், அவனை தவிர வேற யாரையும் நாங்க வணங்கக்கூடாது. அதுதானே ஏகத்துவம், அதுதான் அடிப்படை ஏகத்துவம், அதுதானே ஏகத்துவம் என்றது. அப்ப தௌஹீத் என்றது நாங்க தவறா விலை கூட மக்கள், ஆனா தௌஹீதுக்கு வேற விளக்கம் கொடுக்கறதல்ல. தௌஹீத்ன்றது நாங்க இது ஒவ்வொரு முஸ்லீமும் தௌஹீத்காரர் தான், அவங்க உணரல நாங்க எப்படி தௌஹீதா இருக்கணும்ன்றது உணரல. அப்ப தௌஹீத் என்று சொல்றது என்னன்னு சொன்னா நாங்க அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குறது, அவனை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு எதை இணை வைக்கவும் கூடாது, அவன் நிராகரிக்கவும் கூடாது, எதுவும் சரி. அல்லாஹ் மாத்திரம் நாங்க வணங்குறது தான் தௌஹீத்னு சொல்றோம். சரி, அப்ப என்னன்னு சொன்னால் அப்ப எல்லாருமே என்ன முஸ்லிம்களா தௌஹீதா இருக்கிறோம். அடுத்தது தொழுக, எல்லா மாதத்திலும் மாதிரி இந்த மாதத்திலையும் நாங்க தொழுகிறோம். ஜகாத் வசதி இருந்தவங்க இந்த மாதத்திலே கொடுக்கலாம். ஜகாத் ரமதான மட்டும் கொடுக்கறதில்லையே, எப்போ அவங்களுக்கு அந்த வருடம் பூர்த்தி ஆகுதோ அப்ப நாங்க ஜகாத்தை அவங்க நிறைவேற்றுவாங்க. அடுத்தது என்ன, நோம்பு ஃபர்தான நோம்பு இல்லாவிட்டாலும் என்ன சுன்னத்தான நோம்புகள் இந்த மாதத்திலே நோட்கலாம். அதே நேரத்தில் ஒரு சில நேர்ச்செயல் மூலமாக அவங்களுக்கு கடமையானா அவங்க நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆனா ஒரே ஒரு கடமை மாத்திரம் வேற எந்த மாதத்திலும் செய்ய முடியாது. எது? ஹஜ் இந்த மாதத்துக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அதனால இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகள் எல்லாம் ஒன்று சேர வரக்கூடிய ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அதோட இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள்ல குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னார்கள். அதுக்கு முதல்ல குர்ஆனும் இது சொல்லியிருக்கிறது. இதில் எல்லோருக்கும் வர சூரத்துல் ஃபஜ்ர் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்று வந்திருக்கிறது. அதுல வலயாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி சொல்லக்கூடிய 10 இரவுகள் என்று 10 நாட்கள் அதோட பகலோட சேர்த்து அந்த 10 நாட்களும் இந்த நாட்கள் ஆரம்ப 10 நாட்கள். அதாவது ஹஜ்ஜி பெருநாள் எங்களுக்கு வரும் முதல்ல அதெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமைகள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய பிரதான நாளாகிக்கக்கூடிய நாட்கள். சரி, அதுல என்னன்னு சொன்னால் இந்த 10 நாட்களை அப்ப குர்ஆனிலே சொல்லியிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் பலவிதமான வார்த்தைகளோட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல் அமலு ஸாலிஹு அஃதல மின்ஹா ஃபீ ஹாதிஹி. அதாவது சாலிஹான அமல்கள், நல்ல அமல்கள் இந்த மாதத்தில் இந்த 10 நாட்கள்ல செய்யறதை விட வேற எதுலயும் சிறப்பு கிடையாது. இன்னொரு அறிவிப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமா இருக்கிறதுன்னு சொன்னா சாலிஹான அமல்கள் செய்யறதுக்கு இந்த 10 நாட்கள்ல செய்யறதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம். ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய 12 மாதங்கள்லையும் ஏனைய மாதங்கள்ல நாட்கள்ல செய்யக்கூடிய எல்லா அமலை விடவும் இந்த 10 நாள்ல செய்யற அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அபூ தாவூத், புகாரி, பலர் இதெல்லாம் வரக்கூடியது. அப்ப என்னன்னு சொன்னால் அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? நாங்க செய்யக்கூடிய அமல்கள் இந்த 10 நாள்லையும் செய்யறது தான் சிறந்தது என்றிருந்தால் ஏனைய மாதங்கள் எல்லாத்திலையும் விட, அப்படித்தானே, எல்லாத்தையும் விட இதுல செய்யறதுதான் சிறந்தது. அப்ப இன்னும் சில மாதங்கள்ல செய்யற முக்கியமான அமல்களும் அதை விடவும் சிறந்ததான்னு வந்துடும், அப்படித்தானே? எது மாதிரி? உதாரணமா வேணாம்ல, என்ன சொன்னா தொழுகிறது குர்ஆன் ஓதுறா இல்ல? எது நான் சொல்ல வந்தேன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
அமல்கள் எங்களுக்கு மிகவுமே சிறப்பாக வாரது எப்ப? ரமதானுடைய மாதத்துல, அதுவும் கடைசி 10. கடைசி 10ல அதுல என்ன? லைலத்துல் கத்ர். இது சிறப்பு, அப்படித்தானே? அப்ப அதையும் விட இது சிறந்ததா என்ற ஒரு கேள்வி வந்தால் அதுக்கும் உலமாக்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதை விடவும் சிறந்தது, ரமதானுடைய கடைசி 10ஐ விடவும் சிறந்தது. ஆனால் இந்த சிறப்பு வித்தியாசப்படுறது. எப்படி வித்தியாசம் என்று சொன்னால், ரமதானுடைய கடைசி 10 நாட்களுடைய இரவு இதை விட சிறந்தது. ரமதானுடைய கடைசி 10 இரவு இதை விட சிறந்தது. ஏன்னா அதுல லைலத்துல் கத்ர் இருக்குது, சரியா? ஆனால் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள்ல பகல் காலம் ரமதானுடைய கடைசி 10ஐ விடவும் சிறந்தது. விளங்கினா? அப்ப அதனால இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய, பகல் காலத்துல செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. அப்ப நாங்க அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதை செஞ்சால் அல்லாஹ் தாலா எங்களை பொருந்தி கொள்றான், அல்லாஹ் தாலா எங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஜன்னத்தை தருவான். அப்படித்தானே? அதுக்குதான் நான் கஷ்டப்பட்டு நான் இங்க வந்திக்கிறேன், நீங்க வந்திக்கிறேன், எல்லாம் அதுக்குத்தானே. அல்லாஹ்வோட திருப்தியை பெறணும், நாங்க சொர்க்கம் போகணும். அப்ப என்னன்னு சொன்னா, நாங்க இந்த நாட்கள்ல எங்களுக்கு அமல்களை நாங்க அதிகம் அதிகம் செய்யணும். சரி, நாங்க என்ன அமல்கள் செய்ய வேணும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிஹான அமல்னு தான் சொன்னாங்க. அல் அமலு சாலிஹ், சாலிஹான அமல். சாலிஹான அமல் என்று நாங்க எப்படி ஒன்றை முடிவு செய்யறோம்னு சொன்னால், அது குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கணும், இது அமல் என்று சொல்லும். குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கணும், அதுதான் சாலிஹான அமல். அதை இல்லாமல் எங்கட புத்தியாலேயோ அல்லது எங்கட ஹவா, எங்கட மனசு விருப்பப்படியோ நாங்க அமல் செய்ய முடியாது. அப்படி அமல் செஞ்சா அது நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அப்ப அதனால நாங்க செய்யக்கூடிய அமல்கள் பொதுவாக இஸ்லாம் காட்டி தள்ளக்கூடிய நல்ல அமல்கள் எதையும் எங்களுக்கு தாராளமாக இந்த நாட்களை செய்யலாம். அந்த செய்யக்கூடிய ஏனைய நாட்களை செய்துவிட சிறந்தது. அதுல மிக டாப் லெவல்ல இருக்கிறத எங்களுக்கு தௌஹீத், நாங்க ஈமான பாதுகாக்கிறது, ஈமான இன்னும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை படிச்சு கொள்றது, தெரிஞ்சு கொள்றது. அதே மாதிரி என்ன சொன்னா, அடுத்த கட்டமா தொழுகை, இஸ்லாத்து அடிப்படை கடமை, தொழுகையில பேணிதல் காட்டுறது. அதனால டைமுக்கு அவ்வளவு வக்துல முதலாக அதான் சொன்னோன்னே ஆரம்ப நேரங்கள்ல தொழுகிறோம். இதுல மிக முக்கியமா பெண்கள் சரியான பொறுப்போக்கு. பெண்கள் எப்பவுமே பெண்கள் எப்படி தொழுகிறது? தொழுகை பெரும்பாலான பெண்கள் தொழுகிறது என்ன, 2 வக்தையும் ஒன்று சேர்ற மாதிரி. உலமாக்கள் சொல்லுவாங்க ஜம்மு சூரியன்னு சொல்லுவாங்க. தொழுகை சேர்த்து தொழுகிறது தானே தொழுகை சேர்த்து தொழுகை உண்டிக்கு தானே. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறோம், அப்படித்தானே? மக்ரிபுடைய நேரத்துல இஷாவுடைய நேரத்துல மக்ரிபை தொழலாம், அப்படித்தானே? அது சஃபர் பயணங்கள்ல பல சந்தர்ப்பங்கள் சேர்த்து தொழலாம். அப்ப அந்த தொழுகக்கூடிய நேரம், வரக்கூடிய நேரத்துல ஒன்று இருக்குது. அந்த ஜம்மு பயணம் அல்ல, அது வெளிப்படையில பார்த்தால் சேர்த்து தொழுகிறது மாதிரி, ஆனா சேர்த்து தொழுகிறது அல்ல. எப்படி? இப்போ மக்ரிபுக்கு இஷாவுக்கு அதானுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அப்பதான் டக்குனு wudu செஞ்சுக்கணும் வரது. என்ன செய்யறது? டக்குனு மக்ரிப தொழுவது, தொழுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுத்தோன்னே அங்க அதான் சொன்ன டக்குனு அடுத்த தக்பீரை கட்டி இஷா தொழுது விட்டுறது. இது ஜம்மு மாதிரி, ஆனா ஜம்மு அல்ல. இதுதான் நிறைய பெண்கள் செய்யறது. வீட்டு வேலை, அந்த வேலை, அது இதுன்னு சொல்லி இல்ல, நாங்க இப்படி இருக்கக்கூடாது. எங்களுக்கு எப்ப மௌத்து வரும் தெரியாது. அந்த நேரத்துக்குள்ள மௌத்து வந்தா அந்த தொழுகைக்கு நாங்க பொறுப்பு. ஒரு டைம் மக்ரிபுடைய அதானுடைய நேரம் அதுக்கு பின்னால இஷாவுடைய அதானுடைய நேரத்துக்கு இடையில நாங்க பிற்படுத்த அந்த நேரத்துல மௌத்து வந்தால் நாங்க தொழாதவர்களா தான் மௌத்தாயிடுவோம் அந்த நேரத்தில். அப்ப எங்களுக்கு அந்த தொழிலுடைய கடமைகளுக்கு இருக்கு. அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க அந்த அதானுடைய நேரம், அதான் சொல்லப்பட்டது தொழுகைக்கு தயாராகி நாங்க தொழுதுடணும். அந்த இது எங்களுக்கு அந்த கடமைப்பாடு வரணும். தொழுகைக்கு முக்கியத்துவம் மிக முக்கியமா, தொழுகையில் எங்களுக்கு பேணுதல் வரணும். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதே மாதிரி தொழுகையில பேணுதல் மாத்திரமல்ல, தொழுகையில நாங்க அதை ஹுஷு உதுவோட தொழுகிறது. அதே மாதிரி அதுல அஸ்கார்களை பேணி தொழுகையில் ஓதக்கூடிய, தொழுகைக்கு பின்னாலே கூடியது. அதே போலதான் முன்பின் சுண்ணத்துகளை நாங்க தொழுது அதுல பேணுதல் காட்டணும். முன்பின் சுண்ணத்துல எங்களுக்கு இருக்குது. அந்த தொழுகையில அந்த முன்பின் சுண்ணத்தில் நாங்க பேணி தொழுவோம். இதெல்லாமல் இன்னும் நிறைய சுண்ணத்தான தொழுகை இருக்கிறது. துஹாவுடைய தொழுகை இருக்குது. அதே போல் எங்களுக்கு கியாமுல்லை, அதோட சம்பந்தம் தஹஜ்ஜுத்னு சொல்லுவாங்க, கியாமுல்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படியோ முடிக்கிற நாங்க என்ன வித்ர்ல முடிச்சு கொள்றது. அப்ப இந்த மாதிரி சுண்ணத்தான தொழுகையில எங்களுக்கு என்ன கவனம் வேணும். அது எங்களுக்கு தொழுகையில் நாங்க பேணுதல் காட்டும். அடுத்தது அதே மாதிரி தான் இந்த திக்ர், அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்யறது. திக்ர் மிக முக்கியமான இபாதத். எல்லா இபாதத்துகளும் கடமையாக்கப்பட்டது அல்லாஹ் திக்ருக்காக வேண்டித்தான்.
தொழுகையும் அல்லாஹ் நாங்க ஞாபகப்படுத்துறதுக்கு ஆணித்தான், எல்லாமே அல்லாஹ்வோட ஞாபகத்துக்கு ஆணித்தான். அதனால என்ன, திக்ர்ல எங்களுக்கு கவனம் தேவை. அல்ல திக்ர்ல நாங்க பொதுவாக செய்யக்கூடிய திக்ர்கள் இருக்கிறது, சந்தர்ப்பத்துல செய்யக்கூடிய திக்ர்கள் இருக்கிறது, துவாக்கள், அதுகளை நாங்க அதுல பேணுதல் காட்டி வரணும். அதுல குறிப்பாக என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், திக்ர்ல மிக உயர்ந்த திக்ர் என்ன, திக்ர்லே சிறந்த திக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ். அதோட குர்ஆன், குர்ஆன் தான் மிகச்சிறந்த திக்ர். நாங்க குர்ஆன் ஓதணும், குர்ஆன் அதிகமா ஓதணும். இன்னைக்கு மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க கூட என்ன நிறைய குர்ஆன் ஓதுறது இல்லை. அதனால நாங்க குர்ஆன் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் எங்ககிட்ட இருக்கும். ஒரு முஸ்லீம் ஒரு குர்ஆன் எத்தனை நாள் ஓதி முடிக்கணும்? நான் இவ்வளவு காலம் முஸ்லீம் ஆகிக்கிறோம் வைக்கமேனா, ஒரு முஸ்லீம் ஒரு குர்ஆன் ஃபுல் குர்ஆன் ஓதி முடிக்க எத்தனை நாள் முடிக்கணும்? ரமதான்ல மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நாங்களும் குர்ஆனும் எந்த நேரம் குர்ஆன் குர்ஆன்னா அப்பதான் பெரிய குர்ஆன் தேடி திரிகிறது, அப்படியெல்லாம் இருக்குதானே. ஒரு முஸ்லீம் 40 நாளுக்குள்ள குர்ஆன் ஓதி முடிக்கணும். அதுலயும் ஒரு மாதத்துல ஓதக்கூடிய பழக்கம் இருக்கணும். ஒரு மாதத்துல ஒரு குர்ஆன் ஓதண்டா ஒரு நாளைக்கு எவ்வளவு குர்ஆன் ஓதணும்? எவ்வளவு ஓதணும்? ஒரு ஜுஸ் ஓதணும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதணும். ஒரு ஜுசு குர்ஆன் ஒரு நாளைக்கு ஓதுறதா மலை பெறட்டுற மாதிரி எங்களை விளங்கிடும் இல்லையா? இல்ல, லேஸ் மிச்சம் லேஸ். ஒரு ஜுசு குர்ஆன் ஒரு நாளைக்கு ஓதுறது அவ்வளவு பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஜுசு குர்ஆன்ல எத்தனை பக்கம் இருக்குது? யார் சொன்னது? 20. மாஷா ஜஸாக்கில்லாஹ். 20 பக்கம். ஒரு ஜுசுக்கு 20 பக்கம் இருக்குது. கடைசி ஜுசுவை தவிர அம்மையத்தை சாரும் கடைசி ஜுசுவை தவிர அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சின்ன சின்ன சூறாக்களுக்கு இடையே வாரனாலும் 2 பக்கம் கூடி இருக்குது. சரியா? அப்ப அதெல்லாமல் ஒரு ஜுசு குர்ஆனுக்கு ஒரு ஜுசுல 20 பக்கம் இருக்குது. சரி, 20 நாங்க 5ஆ பிரிச்சா எத்தனை வரும்? 4. அப்படித்தானே? சரி, எங்களுக்கு தொழுகை ஒரு நாளைக்கு எத்தனை ஃபர்தான தொழுகை இருக்குது? 5 நேர தொழுகை. ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுதுட்டு நாங்க ஒரு 4 பக்கம் குர்ஆன் ஓதினால் எங்களுக்கு தெரியாமலே ஒரு நாளைக்கு 5 ஜுசு குர்ஆன் முடிச்சு, அத ஒரு ஜுசு குர்ஆன் முடிச்சு. ஒரு ஜுசு ஃபஜ்ர் தொழுதாச்சா, ஃபஜ்ர் தொழுதுட்டு ஒரு 4 பக்கத்தை ஓதுறது, துஹர் தொழுதுட்டு ஒரு 4 பக்கம் ஓதுறது, அஸர் தொழுட்டு ஒரு 4 பக்கம் ஓதுறது, மக்ரிப தொட்டு ஒரு 4 பக்கம், இஷா தொட்டு ஒரு 4 பக்கம். அல்ஹம்துலில்லாஹ் வசதி இருக்கிறவங்க ஓடுறது வேற விஷயம். நான் சொல்ல லேசா ஓதுறதுக்கு நாங்க எங்கட கபருக்கு போறத நாங்க தேடிக்கொள்ளணும். அப்படித்தானே? நிறைய பெண்களுக்கு வார பிரச்சனை என்னன்னு சொன்னா, வீட்டு வேலை செய்யறதுலே காலம் போயிட்டு அது ஒரு சில ஒரு காரணமாவும் அமைச்சு கொள்வாங்க. இந்த நொண்டி காரணம்னு சொல்லுவாங்க. நொண்டி காரணத்துக்கும் ஒரு காரணமா அமைச்சு, எங்களுக்கு வீட்டு வேலை இதுல பிஸி என்று விட்டுருவாங்க. என்னதான் பிஸி இருந்தாலும் நாங்க எங்கட கபர் முன்னுக்கு எங்களுக்கு இருக்கணும். நாம் போனால் எனக்கிட்ட தான் கேட்க போறது. என்னுடைய கணவனோ என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய தாய்மாரோன்ட்டு யாரும் அங்க வர மாட்டாங்க, யாரை பத்தியும் கேட்கறதும் இல்லை. நீ எதோட வந்ததுதான் கேள்வி கேட்கும், அதுதான் இருக்குது. அப்ப நாங்க போறதுக்கு நாங்க தான் தேடணும். அப்ப அதனால நாங்க ஏன் எல்லா வேலைக்கும் டைம் கொடுக்கறது மாதிரி நாங்க இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறது. ஒரு 15 நிமிஷம் போறது இல்லை. எதுக்கு? 4 பக்கம் குர்ஆனை நாங்க ஆறுதலா மிக மிக ஆறுதலா ஓதினாலும் 15 நிமிஷம் போகாது. எங்களுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால ஒரு 15 நிமிஷம் கொடுக்க முடியாதா? போன்ல இன்றைய காலத்துல ஆண்கள் பெண்கள் படிச்சவங்க படிக்காதவங்க சிறுசி பெருசுன்னு வித்தியாசம் இல்லாமல் சும்மா போன் எடுத்து நோண்டி கொண்டிருந்தாலே ஒரு 2 ஹவர் போற யாருக்கும் விளங்காது இல்லையா? ஆனா குர்ஆனுக்கு போன அது பெரிய மலையை கொண்டாந்து கையில வைக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிரமம். ஆனா நாங்க ஓதினால் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஓதலாம். நாங்க நன்மையில சம்பாதிக்கும். எங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல நாங்க ஒரே எழுத்து ஓதினா எங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? ஒரு எழுத்துக்கு எவ்வளவு நன்மை? 10 நன்மை. ஒரு எழுத்துக்கு குர்ஆன்ல 10 நன்மை. அல்ஹம்து என்றால் அதுல எத்தனை எழுத்து இருக்குது? 5 எழுத்து, 50. அல்ஹம்து என்றால் அல்ஹம்து என்று சொன்னாலே 50 நன்மை கிடைக்குது. அலிஃப் லாம் ஹா மீம் தால். அல்ஹம்துன்னா 50 நன்மை கிடைக்குது. அப்போ ஒரு பக்கத்துல
ஒரு பக்கம் குர்ஆன்ல எவ்வளவு நன்மை கிடைக்கும் ஒரு ஆளுக்கு. சவுதி அரேபியால ஒரு ஷேக் வந்திருக்கா, ஷேக் அப்துல் கரீம் அல் ஹுதைர், ஹதீஸ் கலையில மிக பிரபலமான அறிஞர், உலக மட்டத்தில் அறிஞர். அவர் இதை கவுண்ட் பண்ணி சொல்றாருன்னு சொன்னால், ஒரு பக்கம் குர்ஆன் ஓதினால் ஒருத்தர் அவருக்கு 5000 நன்மை கிடைக்கும். ஒரு பக்கம் குர்ஆன் ஓதினால் 5000 நன்மை கிடைக்கும். 5000 நாங்க 20ஆல பெருக்கினால் எவ்வளவு வரும்? 5000 20 பெருக்கினால் எவ்வளவு வரும்? 1,00,000. என்ன மூளை பயம் பண்றா, கணக்கு பாடம் நடத்துறா இல்லையா? 1,00,000. 5000 20ஆல பெருக்கினால் 1,00,000. நாங்க சொன்னோம் குர்ஆன்ல 20 பக்கம். அப்போ ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதினால் 1,00,000 நன்மை. ஒரு குர்ஆன் ஃபுல்லா ஓதி முடிச்சால் 30,00,000 நன்மை. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நன்மை. இன்னைக்கு யாராவது எங்களுக்கு 1,00,000 தாரன்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஒரு முடிக்க சொன்னா ஒரு நாளைக்கு நாங்க என்ன செய்வோம்? போட்டி போட்டு முடிச்சு கொண்டு இருப்போம். அதனால ஆஹிராக்குரிய நன்மையில நாங்க என்ன செய்யணும்? சேகரிச்சதுக்கு எங்களுக்கு நாங்க பார்க்கணும். அதனால குர்ஆன்ல எங்களுக்கு மிக கவனம் எங்களுக்கு தேவை. முடிஞ்ச அளவு சின்ன சின்ன சூறாக்களை நாங்க பாடமாக்குறது இதுல தேவை. அது நாங்க முடிந்த அளவு என்ன செய்யணும்னு சொன்னா குர்ஆனை அதிகமாக நாங்க ஓதணும். ஓத எங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்கள் ஓத கூட எங்களுக்கு என்ன செய்யும்? எங்களுக்கு அது நன்மைகள் இருக்குது. சரி, இது குர்ஆனோட சம்பந்தப்பட்டது. குர்ஆன் அல்லாமல் இன்னும் நாங்க தொழுகை சொன்னோம், அடுத்தது குர்ஆன் திக்ர்ல, இது இல்லாம நிறைய திக்ர்கள் எங்களுக்கு இருக்கிறது. அந்த திக்ரை நாங்க அதிகமா திக்ரில் ஓதி கொண்டிருக்கோம். திக்ர்ல என்ன? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் கலாமி இலல்லாஹ், அல்லாஹ்க்கு மிக விருப்பமான வார்த்தைகள், 4 வார்த்தைகள். இது ஓதினா எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? இது அந்த பழைய காலத்துல எப்படி ஓதுவாங்கன்னு சொன்னா, இங்க வயசுக்கு வந்த ஒரு சில தாய்மார்கள் இருக்கிறீங்க, இதே போதுன்னு சொன்னா இடி இடிச்சாதான் ஓதுவாங்க இல்லையா? இடி இடிச்சாதான் என்ன செய்வாங்க? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லி ஓதுவாங்க. அப்படி இடி இடிச்சதுக்கு வரல அது. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர்னா என்ன நன்மை? இதுக்கு என்ன நன்மை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்னு சொன்னால், சூரியன் உதயமானால் எந்தெந்த பொருள்கள்ல எல்லாம் அந்த சூரிய வெளிச்சம் படுமோ அந்த பொருள்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கிறத விருப்பம், அதெல்லாம் எனக்கு கிடைக்கிறத விட விருப்பம்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரிய வெளிச்சம், சூரியன் உதயமாய் வெளிச்சம் பட்டா எதுல எல்லாம் பட்டுறது? இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய பொருள்கள், எவ்வளோ பெருமதி வாய்ந்தவைகள் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாத்தையும் விட சிறந்தது. குறிப்பா சொல்ல போனா அதுதான் சொல்றேன். அப்ப அவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும். இந்த 4 வார்த்தையை நாங்க சொல்றது நான். இதெல்லாம சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், இதுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? சத்தமா சொல்லுங்க, சத்தம் வாரது என்ன? ஜன்னத்துல ஒரு மரம் முளைக்குமா? அது வேற, அது வேற வாரம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற என்ன நன்மை கிடைக்கிறது? மீசான்ல கணக்கு. இது உண்டு. வேற நாங்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் சுன்னான்னு நடக்கிறதுக்கு ஆர்வமா வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா நிறைய நன்மை தருவான். வீட்டு வேலையெல்லாம் வச்சுட்டு மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா நிறைய நன்மை தருவான் உங்களை எல்லாருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க எல்லாரும் இந்த எங்களுக்கு தெரியும், நாங்க இஸ்லாம் அடிப்படை இஸ்லாம் எடுக்கிறது முதலாவது எதுல இருந்து எடுக்கிறது? அடிப்படை இஸ்லாம் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா எதை பார்த்து தெரிஞ்சு கொள்றது? நாங்க இஸ்லாம் குர்ஆன் இதுதானே. இதுதான் எங்களுக்கு அடிப்படை இஸ்லாம். சரி, இதுக்கு அடுத்ததாக நாங்க எதை பார்க்கணும் இஸ்லாம் இருக்கிறதுக்கு? என்ன? சுன்னா. சரி, சுன்னாவுல டாப் லெவல் எதை பார்க்கறது? நாங்க சஹீஹான ஹதீஸ்லயும் எது டாப் லெவல்? டாப் லெவல் எதை பார்த்து எடுக்கிறோம் நாங்க? புகாரி. இந்த புகாரி அல்ல, சரியா? எது? சஹீஹுல் புகாரி. சஹீஹுல் புகாரி அந்த கிதாபுல கடைசி ஹதீஸ்ல இதுதான் வருது. இந்த திக்ர் தான் வருது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். கடைசி ஹதீஸ் அதுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது ஹபீபத் கலிமத்தானி
ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான 2 வார்த்தை. அது சகீலத்தான் ஃபில் மீசான், மீசான்ல கணக்க செய்யும். மீசான்ல எது சொல்றது? எங்க நன்மை தீமை நிற்கிற தராசு. அடுத்தது என்ன சொன்னா, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், எங்களுக்கு சொல்றதுக்கு மிக இலவு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொல்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அல்லாஹ் தான் இலவப்படுத்தி வச்சுக்கிறான். ஆனா மீசான்ல தராசில எப்படி இருக்கும்? கனமாக இருக்கும். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் தாலா நீதமானவன். எங்கட இயல்பை வச்சு அல்லாஹ் தாலா நிறைய அமல்களை தந்திருக்கிறான். நாங்க யாருமே மலக்குகள் அல்ல. நாங்க எல்லாரும் எங்களுக்கு நன்மை எப்படி நாங்க செய்யறோம் அது மாதிரி எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். அதனால தான் அல்லாஹ் தாலா எப்படி வச்சிருக்கிறேன்னு சொன்னால், நன்மை மட்டுமே செஞ்சால் 100க்கு 100 நன்மை இருந்தா தான் சொர்க்கம் போறோம். அல்லாஹ் தாலா வைக்கல. 100க்கு 100 நன்மை இருந்தால் தான் சொர்க்கம் போறோம். அல்லாஹ் தாலா வைக்கல. அல்லாஹ் தாலா எப்படி வச்சேன்னு சொன்னா, நன்மையுடைய தராசி கணத்தால் சொர்க்கம் போகும், தீமையுடைய தராசி கணத்தால் அவர் நரகம் போகும். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு அல்காரியா மல்காரியா என்ன சொல்றது? ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. அங்கால ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. யாருடைய நன்மையுடைய தராசி கணத்திடுமோ, எல்லாரும் நன்மை செய்யும் தீமை செய்யும், நன்மை வைக்கப்படும் தீமை வைக்கப்படும். நன்மை கணத்திட்டால் அவர் போறது சொர்க்கம். அவர் பாவம் இருக்கும் இருந்தாலும் அங்க சொர்க்கம் போவார். ஆனா அதே நேரத்துல பாவங்கள் கூடிட்டால் நன்மை இருந்தாலும் போற இடம் எங்க? நரகத்துக்கு பேசுவார். அப்ப அதனால என்ன சொன்னால், எல்லாருக்கிட்டையும் நன்மை தீமை இருக்கத்தான் செய்யறது. ஆனா அல்லாஹ் தாலா நீதமானவன். அதனால தான் ஒட்டு மொத்தமா நன்மை செஞ்சுட்டு வாங்க 100க்கு 100 அப்படி யாராலையும் முடியாது. அல்லாஹ் தாலா அதை வச்சுதான் அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அப்ப என்னன்னு சொன்னால், நாங்க எங்களுக்கு இந்த மாதிரி திக்ருகளை அதிகமாக நாங்க ஓதிக்கொள்வேன். அதே மாதிரி குர்ஆன் ஓதுறது நாங்க சொன்னோம். என்னென்ன நல்லமல்கள் இருக்கிறதோ அதே மாதிரி பெற்றோரை கவனிக்கிறது மிக முக்கியமாக. நீங்க நிறைய அதாவது இளம் வயசு மக்கள் இருக்கிறீங்க, பெற்றோர் இருக்கிறாங்க. அதனால குறிப்பாக பெற்றோருக்கண்டு நாங்க கேட்க வேண்டிய ஒரு துவா எங்களுக்கு குர்ஆன் படிச்சு தந்திருக்கு. என்ன துவா? பாவம் அந்த பெற்றோர் மட்டும்தான் அதை சொல்றாங்க. இந்த பிள்ளைகளும் பாடம் இல்லை. பிள்ளைகள்கிட்ட கேட்டா நவீனமா வந்த கூத்து ஆட்டம் அது இதுன்னு சொன்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருவாங்க. என்ன துவா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனாவா? நீங்க தாயன்னா தான் சொல்லுவாங்க. பிள்ளைன்னு சொல்லுங்க. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த துவா நாங்க பாடமாக்கி ஓதுன அல்லாஹ் தஆலா சொல்றோம், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அதனால நாங்க சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்ல, பெரியவங்க வயசுல மூத்தவங்க கூட அவங்களோட மூவாப்பாங்க ஓதான் வேணும். எங்களை எப்படி சின்ன வயதுல எங்களை பெற்றோர் எங்களுக்கு இறக்கம் காட்டினாங்களோ யாரெல்லாம் அது மாதிரி நீ அவங்களுக்கு இறக்கம் காட்டு. அப்ப இந்த துவாக்க பெற்றோருக்கு நாங்க மிக முக்கியமாக நாங்க அவங்களுக்கு இந்த துவாக்களை கேட்கணும். அதே நேரத்தில் அவங்கள கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு மிகவும் கண்ணியப்படுத்தணும். உங்களுக்கு தெரியும், பெற்றோர் வந்தால் ஒன்று தந்தை, அடுத்த தாய், அப்படித்தானே? ஒரு தாய் பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்க்கிறது? பெரும்பாலும் ஒரு தந்தை என்ன எதிர்பார்க்கிறது? பொதுவாக நாங்க சொன்னா ஒரு தந்தை மரியாதையை எதிர்பார்ப்பார், அப்படித்தானே? சரி, தாய் என்ன எதிர்பார்க்க? எல்லாம் தாய்மார்கள் பெண்கள் தானா என்ன எதிர்பார்க்கிறது? இன்றைக்கு யங் ஏஜ் ஆளுக்கா செய்யாதவங்க எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? அவங்க தாய்மாட்ட எதிர்பார்ப்பு அதுதான் இவங்க செய்யறது இல்லை. இவங்க தாய் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அன்போ இருக்கிறது. அதை விட கொஞ்சம் வீட்டு வேலைகளை பங்களிப்பு, அப்படித்தான் ஹிதுமத் இதெல்லாம் எதிர்பார்க்கிறது. பெண் பிள்ளைகிட்ட இது எதிர்பார்ப்பாங்க. அப்ப அது மிக முக்கியம். தந்த ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பார். தாய் அவங்களுக்கு வீட்டு வேலை மற்ற விஷயங்கள் உதவியா இருக்கிறது எதிர்பார்ப்பாங்க. அப்ப இது எங்ககிட்ட இருக்கணும். தாய் தந்தைக்கு நாங்க அதே மாதிரி தாய் தந்தைக்கு நாங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான இதுல என்ன சொன்னா, தாய் தந்தைக்கு எங்களுக்கு முடிஞ்சளவு இஸ்லாத்தை நாங்க எடுத்து சொல்லணும். குர்ஆன் சுன்னாவை எடுத்து சொல்லணும் முறையா. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாம் வயசு மக்கள். ஒரு சிலர் வீட்டுகள் இருப்பாங்க, அவங்க அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்கள், இன்னைக்கு எல்லாரும் முஸ்லீம்கள் பெற்றோர் அல்ஹம்துலில்லாஹ்
பெற்றோர் முஸ்லீம் ஆகிக்கிறோம். ஆனா சில நேரம் மார்க்க முரண்பாடுகள், சில நேரம் பழைய காலத்து சில இதுகள்லாம் அவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க நல்லது என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு முறையாக நாங்க எடுத்து சொல்லணும். அடிச்சு பிடிச்சு சொர்க்கம் நரகம், இப்ப நாங்க சொர்க்கம் நரகம் கொடுக்கறது இல்லையே, சொர்க்கம் நரகம் கொடுக்க யாரு? அல்லாஹ். அது அல்லாஹ்ட கையில. நாங்க மிருதுவா எடுத்து சொல்லணும். ஒரு தந்தைக்கு தாவா செஞ்ச முறைய குர்ஆன் ஒரு நபி மூலமா எங்களுக்கு விளக்கப்படுது. யார் அந்த நபி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது சின்ன வயசுல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கதை சொல்ற மாதிரி அவட வரலாறு எல்லாரும் கதை சொல்ற மாதிரி சொல்றாங்களே தவிர படிப்பின் எடுத்து எங்களுக்குள்ள உள்வாங்கல்ல. நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தந்தை சிலை வியாபாரம் செஞ்சது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். கட்டும் காஃபிரா இருந்தவர், அவருக்கு எதிராக இருந்தவர். அவருக்கு கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னாரு? யா அபத், அருமை தந்தே, அன்பு தந்தே, இரக்கமான தந்தே, இப்படித்தான் வார்த்தைகள். நாங்க போயிட்டு அப்படி இல்லாம இஸ்லாம் சொல்லல, எங்களுக்கு கடினமா நடந்து கொள்ள சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ் எங்கட பெற்றோர் எல்லாரும் முஸ்லிம்கள், தொழுறாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு தெளிவில்லைன்னு சொன்னா நாங்க இன்னும் என்ன கனிவா அன்பா தான் நாங்க சொல்லணும். அது அதனால பெற்றோர் காஃபிரா இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு நல்ல முறை நடக்கணுமா இல்லையா? இல்ல அவங்க காஃபிர் தானே, இல்ல காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்க இஸ்லாம் இல்ல. சூரத்துல் அன்கபூத் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், என்ன பெற்றோர் உங்களை ஷிர்க் வைக்குமாறு அவங்க அதாவது ட்ரை பண்ணி உங்களை வற்புறுத்தி இது பண்ண அதுக்கு நீங்க கட்டுப்பட வேண்டாம். ஃபலா துதிஅஹுமா. ஆனா மற்ற விஷயங்கள் என்ன பிடிக்கும்னு சொன்னால் வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. பெற்றோர் காஃபிராக இருந்தாலும் உலக விஷயங்கள்ல நல்லா நடக்கும். உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி, அதிகமா ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி யாரு? அதிகமா ஹதீஸ் அறிவிச்ச சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் ஸஹர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் எப்ப இஸ்லாத்துக்கு வந்தவர்? ஹிஜ்ரி 7 இஸ்லாத்துக்கு வந்தார். ஹிஜ்ரி 7 ஹைபர் யுத்தத்துடைய நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர். சரியா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய்க்கு ஒரு பெரிய நன்மை சேர்த்து காரணமா அல்லாஹ் தஆலா அமைச்சான். என்னன்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தாய் இஸ்லாத்துக்கு வரதுக்கு இவர் தான் காரணமா. பெரிய நியமத், பெரிய நியமத். அவங்களோட தாய் இவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால அவங்களோட தாய் கடுமையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுறது, ஏசுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு தாங்க முடியாது. முஸ்லீம், எந்த ஒரு முஸ்லீமுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தப்பா செல்லதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அவர் தாய்வே இறக்கப்பட்டார். இவங்க தெளிவு இல்லாம தான் சொன்னாங்க. இப்படி ஒரு தடவை கடுமையா திட்டு நேரத்தில் என்ன செஞ்சாங்க சார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய்க்கு துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், அபூ ஹுரைராவோட தாயுடைய உள்ளத்தை ஹிதாயத்தை கொடுத்து, உள்ளத்துல இஸ்லாத்து பக்கம் திறந்து கொடுத்துருன்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த துவாவோட வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க. வீட்டுல தண்ணி சத்தம் கேட்டுக்கொண்டு, அப்போ சொன்னாங்க, மகனே உள்ளுக்கு வர வேண்டாம்னு சொல்லி. அவர் தாய் குளிச்சு கொண்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு என்ன செஞ்சாங்க? உடனே வெளியே வந்து சொன்னாங்க, ஷஹாதா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய தாய். சரி, அதுக்கு பின்னால் அவங்க இஸ்லாத்து வந்து யாரு காரணம்? மகன் காரணம். அதனால சில நேரங்கள்ல அபூ ஹுரைரா வீட்டிலிருந்து போன நேரத்துல தாய்க்கு சலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், ஜஸாக்கில்லாஹு ஹைரன் யா உம்மா அலாமா பரர்தனி சகீரன். தாயே, உங்களுக்கு அல்லாஹ் நிறைய கூலிய தரணும். நீங்க எனக்கு சின்ன வயசுல நன்மை செஞ்சீங்க, என்ன வளர்த்து எல்லாம் செஞ்சு. தாய் அதுக்கு மாறா சொல்லுவாங்களாம், ஜஸாக்கில்லாஹ் ஹைரன், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் யா புனை அலாமா பரர்தனி கபீரன். நீ பெருசா எனக்கு நன்மை செஞ்சுக்கிறேன், அதுக்கு அல்லாஹ் உனக்கு நிறைய கூலிய தரணும். எனவே நாங்க பெற்றோருக்கு செய்யக்கூடிய நன்மை மிகப்பெரிய இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எங்களுக்கு முடிஞ்சாலும் நாங்க நன்மையில காட்டி கொடுக்கணும். அது மாதிரிதான் நீங்க பொதுவாக எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட கடமைப்பாடிக்கு, குறிப்பா இந்த காலத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன பார்த்து உங்களை பார்த்து ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் ஈமான் கொண்ட எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தினரை நரகத்தை விட்டு
பாதுகாத்து கொள்ளுங்க. அது பின்ன அல்லாஹ் தஆலா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அதுல எரிபொருளை நரகத்தை பத்த வைக்கிறதுக்கு நாங்கள் எங்கட லாங்குவேஜ்ல சொன்னா எரிக்கிறதுக்கு எரிபொருள்களாக பாவிக்கப்பட்டது மனிதர்களும் கற்களும். அலைஹா மலாயிகத்துன், அந்த நரகத்துக்கு பொறுப்பா மலக்கள் இருக்கிறாங்க. ஷிதாதுன், கடுமையானவர்கள். கிலாதுன், கல் நெஞ்சம் கொண்டவர்கள், இறக்கம் வாடகோள்கிட்ட இருக்காங்க. வலா யஸூன் அல்லாஹ மா அமர், அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டோம். அப்ப என்னன்னு சொன்னால், நாங்க அல்லாஹு தாலாக்கு கட்டுப்படுற விஷயங்கள்ல எங்களை குடும்பத்துக்கு நாங்க உதவியா இருக்கோம், குடும்பத்துக்கு உதவியா இருக்கும். அதனால கணவனுக்கு நாங்க நல்ல காரியங்கள் உதவியாக்க, கணவன் மனைவிக்கு உதவியாகிறது, பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவியாகிறது, பெற்றோர் பிள்ளைக்கு உதவியாகிறது. இப்படி இருந்தா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், நாங்க இந்த உலகத்திலே அல்லாஹ் தாலாவுடைய திருப்தியை பெற்று மறுமையிலையும் அல்லாஹ் தாலா திருப்தியை பெற்றவராக நாங்க சொர்க்கத்துக்கு போகலாம். சரி, இதோட டைம் ஆயிட்டா சரி, ஒரு இதோட முடிச்சு கொள்வோம். அதாவது நாங்க சொர்க்கம்னு சொல்றோம் இல்லையா, ஜன்னத். கடைசி சொர்க்கவாதி சொர்க்கத்துக்கு போவார். அவருக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்துடைய அளவு எவ்வளவு? கடைசி சொர்க்கவாதி. அவருக்கு பின்னாடி சொர்க்கத்துல யாரும் போக மாட்டாங்க. கடைசி லாஸ்ட் அவர் தான். ஃபர்ஸ்ட் போனவங்க எல்லாம் போயிட்டுருவாங்க. கடைசியா ஒருத்தர் வருவாரு. இவர் முஸ்லிம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இவர் செஞ்ச பாவத்துக்காக வேண்டி நரகத்துல தண்டனை அனுபவிப்பாரு. தண்டனை அனுபவிச்சுட்டு இவர் வருவாரு. இந்த வாரம் எப்படி என்று சொன்னால், அந்த தண்டனை அனுபவிச்சதுட கொடூரத்தால இவருக்கு நடக்க முடியாது. இவர் தவந்து கொண்டுதான் வருவாரு. தவந்து கொண்டு வந்தவரை அல்லாஹ் தாலா சொர்க்கத்துக்கு போக சொல்லுவான். இவர் வெளியிருந்து பார்த்தா சொர்க்கம் ஃபுல்லாக தோன்றும். சொர்க்கம் ஃபுல், போக முடியாது. அப்ப அல்லாஹ் தாலா சொன்னா, யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்துல இடம் இல்லை. அல்லாஹ் தாலா சொன்னா, நீங்க சொர்க்கத்துக்கு போங்க. இவ்வளவு சொர்க்கம் இருக்குது, இவ்வளவு மடங்குன்னு சொல்ல. எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? நாங்க எப்படி சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறேன்னா, நாங்க சும்மா சொர்க்கம் அதானே எங்களுக்கு அமல்ல இன்ட்ரெஸ்ட் வாரில்லை. நாங்க எங்களை தொழுகையில இன்ட்ரெஸ்ட் இல்லை, நல்ல அமல் செய்யல, திக்ரு செய்ய போகல சரியான பாரம், பாட்டு பாட போகல சரியான இன்ட்ரெஸ்ட். ஏன் எங்களுக்கு சொர்க்கம் தெரியா? நாங்க சும்மா சொர்க்கம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். சொர்க்கமே தெரியாது, நாங்க எப்படி அமல் செய்யறது? எவ்வளவு சொர்க்கம் கிடைக்கும் கடைசி சொர்க்கவாதிக்கு? இந்த உலகத்தை விட 10 மடங்கு. இந்த பள்ளிய மாதிரி இல்ல. எங்களுக்கு தாரசரி ஒருத்தர் வந்து, நீங்க இந்த விஷயத்த ஒரு மாசம் இப்படி செய்யுங்க, உங்களுக்கு இந்த பள்ளியிடாலும் என்ன செய்யறேன், ஒரு வீடு ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயா தாருனா என்ன செய்வோம்? இனி இல்லைன்னு செஞ்சுவோம் இல்லையா? இந்த உலகத்தை விட ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல, உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தாலா கொடுக்க இருக்கு. கடைசி சொர்க்கவாதி, கடைசி சொர்க்கம். உங்க எல்லாருக்கிட்ட வீட்டுல வந்து ரியாது சாலிஹின் கிதாப் இருக்கா? ரியாது சாலிஹின் பள்ளி தான் கேள்விப்பட்டீங்க இல்லையா? ரியாது சாலிஹின் கிதாப்னு கேள்விப்பட்டீங்களே. ரியாது சாலிஹினோட ஒரு கிதாப் இருக்கு. அது அல்ஹம்துலில்லாஹ் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய, அது வந்து எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சிங்களத்திலையும் மிக்கி, இங்கிலீஷ்லையும் மிக்கி, தமிழ்லையும் மிக்குது. எடுத்து வாசிங்க அந்த கிதாப். அதுல வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு 1700 செச்ச ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ்ல எல்லாம் நல்லமல்கள் செய்யறதுக்கு தூண்டும். அதுல கடைசிக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொர்க்கம் சம்பந்தமா, சொர்க்கத்திலே சில வர்ணனைகள் சம்பந்தம் ஹதீஸ்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நாங்க வாசிக்க எங்களுக்கு என்ன, சொர்க்கத்தை பத்தி ஆர்வம் வரும். சொர்க்கம் என்ன, ஜன்னத் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால நாங்க என்ன செய்யணும்னா, அந்த கிதாப் எடுத்து வாசிங்க. கண்டிப்பா வீட்டுல இருக்கணும் அந்த கிதாப். அதே மாதிரி தான் இன்னொரு கிதாப் எங்களுக்கு நாங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், ரஹீக்குல் மக்தூம்னு ஒரு கிதாபுக்கு தெரியுமா? ரஹீக்குல் மக்தூம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சம்பந்தமா ஒரு கிதாப். இது எடுத்து படிங்க. இதுவும் தமிழ்ல இருக்குது. கட்டாயமா நாங்க தெரிஞ்சுக்கொள்ளும். வேண்டாம், இன்னைக்கு நாங்க முஸ்லிம்களா இருக்கிற எங்ககிட்ட பெரிய வீக்னஸ் 2 இருக்குது. இது நாங்க ஏற்றுக்கொள்ளணும், விரும்பியோ விரும்பாமலும். நாங்க யாரை வணங்குறோம்? நாங்க யாரை வணங்குறது? நாங்க யாரை வணங்குறது? அல்லாஹ் தாலா. அப்படித்தானே? நாங்க வணங்குற யார? அல்லாஹ் தாலா. எங்களுக்கிட்ட ஒருத்தர்
கேட்டால் இல்ல கேட்க தேவையில்ல, நாங்களே எங்ககிட்ட கேட்டுக்கொள்வோமே. அல்லாஹ்ண்டா யாருன்னு எனக்கு தெரியுமா? அல்லாஹ்ண்டால் யாருன்னு எனக்கு தெரியுமான்னு கேட்டா இன்னைக்கு நாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணணும் இல்லையா? அல்லாஹ்ண்டா யாரு கேட்டா சொல்லுனா அல்லாஹ்ண்டா எல்லாம் படைச்சவன், அவன் தான் அல்லாஹ்னு சொல்ல போறோம். இல்ல அல்லாஹ்ண்டா யாருன்னு இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிலைமை நீக்கிறது தான் உண்மை. அதனால தான் நாங்க கேட்கக்கூடிய துவாக்கள்ல எங்களுக்கு என்ன இல்லை, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றது இல்லை. சரி, இதோட மழை பெய்யுது இல்லையா? மழை பெய்ப்புகள் என்ன துவா ஓதுறது? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, இந்த துவா ஓதி போடுமா? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அந்த துவா பாடமாய் கொள்ளுங்க, ஓதிக்கொள்ளுங்க. மழை நின்றால் என்ன ஓதுறது? முதிர்னா பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி. இந்த துவாக்களை பாடமாய்க்கணும். சந்தர்ப்ப துவாக்கள் அந்தந்த நேரத்துல ஓதக்கூடிய துவாக்கள். ஆனா அதில் நாங்க பாடமாய்க்கணும். அதுவும் குர்ஆன் சுன்னா நாங்க பின்பற்றதுல இருக்கிறது தானா? சரி. அப்ப என்னன்னு சொன்னா எங்களுக்கு நிறைய பேருக்கு அல்லாஹ் தாலா தெரியாது. அதனால நாங்க என்ன செய்யணும்? நாங்க அல்லாஹ் தாலா தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் யார், எப்படியா பட்டவன். சரி, நாங்க அல்லாஹ் தாலா எப்படி தெரிஞ்சு கொள்றது? அல்லாஹ் எங்க இருக்கிறேன்? அல்லாஹ் தாலா எங்க இருக்கிறான்? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் தாலா எங்க இருக்கிறேன்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க. அர்ஷ்ல. அடுத்தது வேற யாராவது? அல்லாஹ் தாலா எங்கே இருக்கிறான்? செல்ல பயம், அப்படியா? அப்ப நாங்க எங்க இருக்கிறது அவனே தெரியாம நாங்க தெரியாதவத்தனையா நாங்க வணங்கி கொண்டு இருக்கோம் இவ்வளவு காலமா? இல்ல. அல்லாஹ் தாலா எங்கே இருக்கிறான்? எல்லா இடத்துலயுமா? அல்லாஹ் தாலா எல்லா இடத்துலயும் இருக்கிறானா? எங்கும் இருப்பான், அப்படியா? அந்த இஎம் ஹனீஃபாவா தார பாட்டு பாடுறது இல்லையா? எங்கும் நிறைந்தோனே அப்படி இப்படி அந்த தூணில் இருப்போம் துரும்புலையும் இருப்போம்னு சொல்லி சொல்லாங்க இல்லையா? அதனால எல்லா இடத்துலயும் இருக்கிற அல்லாஹ் தாலா, அல்லாஹ் தாலா அர்ஷ்ல இருக்கிறான். அர்ஷுக்கு மேல உள்ளான். அர்ஷ் எங்கே இருக்கிறது? 7 வானத்துக்கு மேல, 7 வானத்துக்கு மேல அர்ஷ். அர்ஷுக்கு மேல அல்லாஹ் உள்ளான். உள்ளான் எப்படி உள்ளான் எங்களுக்கு தெரியாது. எப்படி உள்ளான் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் மேல இருக்கிறான். எல்லா இடத்திலையும் என்று சொல்றது இஸ்லாமிய கொள்கை கிடையாது, இந்துக்களுடைய கொள்கை. அது இருந்தால் ஒருத்தருக்கு அல்லாஹ் தெரியாது. ஒருத்தர் தெரிஞ்சே செஞ்சால் முஸ்லீம் எல்லாம் போயிட்டுருவார் அவர். அப்ப அல்லாஹ் இருக்கிறது. அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட இன்னைக்கு தெரியாது முஸ்லீம்களுக்கு. பொதுவான சொல் நிறைய முஸ்லீம்கள்ட்ட பொதுவா கேட்டா அல்லாஹ் எங்க இருக்கிறா? எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க தான். இல்ல எங்களுக்கு இப்ப நாங்க தலையை தூக்கி பார்த்தா எத்தனாவது வானம் விளங்குறது? இது எத்தனாவது வானம் இது விளங்குறது? முதலாவது வானமா? இல்ல, வானமே விளங்கல எங்களுக்கு. அதுதான் உண்மை. இதெல்லாம் மேகம் தான் விளங்குறது. இதெல்லாம் விளங்குறது என்ன? மேகம். இன்னும் வானத்துக்கு யாரும் போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன மேராஜ் போன அது வேற விஷயம். எந்த விஞ்ஞானியமோ யாரும் வானத்துக்கு போகல. என்ன எங்களுக்கு தெரியும். இப்ப சூரியன் சந்திரன் இந்த இதெல்லாம் வானத்தில் இருக்கிறா, வானத்தை கீழே இருக்கா? வானத்தை கீழே தான் அதெல்லாம் சுத்தி கொண்டு இருக்கிறது. அப்படித்தானே? பூமி எல்லாம் சேர்ந்து சுத்தி கொண்டு இருக்கிறது. அதுக்கு மேல தான் வானம். இந்த வானத்துக்கு பேர் அடையல. முதலாவது வானம், அதுக்கு பின்னால் 2வது வானம், 3வது வானம், அப்படி 7வது வானம். 7 மேல தான் அர்ஷ். அர்ஷுக்கு மேல தான் அல்லாஹ் தாலா உள்ளான். அப்ப அதனால நாங்க அல்லாஹ் தாலா தெரியணும். அல்லாஹ் தாலா அங்க தெரிஞ்சுக்கணும்னா குர்ஆன் நாங்க படிக்கணும். குர்ஆன் ஓதோத குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் தாலா அவனை பத்தி தான் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறேன். நிறைய குர்ஆன்ல சட்ட திட்டங்களை விட அவனை பத்தி தான் சொல்ல. பக்கத்துக்கு பக்கம் அல்லாஹ் தாலா அவன் யாருன்னு சொல்லி இருக்கிறான். அதுலயும் அவனை விலை கொள்றது மிக முக்கியமா விலை கொள்றது எது மூலமா விளங்குறோம் நாங்க? அவனை அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் மூலமா. அஸ்மாவுல் ஹுஸ்னா. அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கு என்ன நாங்க தமிழ்ல சொல்றது? அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்கள். எத்தனை இருக்குது? 99. தேடி பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க. 99 அல்லாஹ் தாலா திருநாமங்கள் எத்தனைன்னு தெரியாது எங்களுக்கு, அவ்வளோ இருக்குது. 99 அந்த 99 திருநாமங்களை
நாங்க தெரிஞ்சு அதை நல்லா விளங்கி அதன்படி அமல் செஞ்சால் சொர்க்கம் போகும்ன்றதுக்கு தான் இருக்கிறதே தவிர 99 அல்ல, அதை விட எங்களுக்கு தெரியாத அளவுக்கு திருநாமங்கள் அல்லாஹ் தாலாக்கு இருக்கிறது. அதனால இதெல்லாம் படிக்கணும், தெரியணும். அல்லாஹ் தாலா அங்க திருநாமங்கள் தெரிய தெரிய எங்களுக்கு எங்களோட ஈமான் அதிகரிக்கும். நாங்க கேட்கக்கூடிய துவாக்கள்ல எங்களுக்கு நம்பிக்கை வரும். அல்லாஹ் தாலா தருவானவன் எப்படியா பட்டவன் கருணை ஆளவன். அது அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தாலா அவனை பத்தி அடிக்கடி ஒரு ஆயத் முடியிருந்தா அதிகமா அல்லாஹ் தாலா பேர்கள் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். சரி, இது உண்டு. அடுத்தது எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி தெரியாததான் உண்மை. அப்படித்தானே? இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையிட பேரு தாயிட பேரு அப்படி ஒன்று தான் தெரியும் தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது முஸ்லிம்களுக்கு. அதனால இந்த ரெண்டும் அடிப்படை. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு கலிமா சொன்ன நாங்க எங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு நாங்க குர்ஆனும் சுன்னாவும், குர்ஆன் அல்லாஹ் தாலாட கலாம், சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள், அவங்களுடைய உடல் அமைப்புகள், அவங்களுடைய குணநலங்கள் இதெல்லாம் சேர்ந்தது. அப்ப நாங்க என்ன குர்ஆனையும் சுன்னாயும் நாங்க தான் அதிகமா நாங்க என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க படிக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு குறை முஸ்லிம்களுக்கு இருக்கிற இது. சரியா? அந்த காலங்களுக்கு கூட எல்லாத்துக்கும் சாயந்தா நான் இந்த ஆரம்ப 10 நாட்களை ஒரு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நாங்க செல்வதற்கு அமைப்பாக நாங்க அமைச்சு கொள்ளும். அது மாதிரி இந்த நாட்கள்ல வீணாக்காமல் எங்களுக்கு முடிஞ்ச அளவு நாங்க என்ன செய்யணும், அதிகமான எங்களுக்கு முடிந்தால் நோம்பு நோக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நோம்பு நோக்கிறது, குர்ஆன் ஓதுறது, என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அதை நாங்கள் அதிகமாக செஞ்சு கொள்வது. குறிப்பாக அரஃபாவுடைய நோம்பு அதை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அதில் நாங்கள் நோம்பு நோக்கணும். அரஃபாவுடைய நோம்பு நோட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக சொன்னாங்க, என்ன 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். முதல் ஒரு வருடம், பின்னுக்கு ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி எனக்கு சிறப்பை நாங்கள் அடைஞ்சு கொள்ளும். அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் அவங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில சரிவரையில குர்ஆனையும் சுன்னாவையும் தெரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? முடிச்சு கொள்வோமா? சரி. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.